ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நோஸ் பீஸ் எப்படி தைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இதுக்கு அகலம் 11 இன்ச்சு, அதுக்கப்புறம் நீளம் 17 இன்ச்சு. இது ரெடி அளவு. நம்ம தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பெல்ட்டோட உயரம் 35 இன்ச்சு. இது நாளாக மடித்து போட்டு இதை நான் கட் பண்ணுறேன். நமக்கு துணி திக்காக இருக்குது அப்படின்னா ஒரு 2 மடிப்பு போதும். இது கொஞ்சம் கண்ணாடியாக இருக்கிறதுனால நாலாம் மடிச்சுக்கிறேன். அந்த கார்னரில் ஓப்பன் சைடு இருக்கிறது 3 இன்ச்சும், ஃபோல்டிங் சைடில் ஒரு அரை இன்ச்சும் மார்க் பண்ணி அந்த வளைவு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வளைவு நம்ம கண்ணுக்கு வர்ற பகுதி. அந்த 3 இன்ச்சுங்கிறது ஓப்பன் சைடில் வைக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பெல்ட் கட் பண்ணிடலாம். அதுக்கு 4 இன்ச்சு அகலத்தில் 35 இன்ச்சு உயரத்தில் ஒரு பெல்ட் கட் பண்ணிடலாம். நம்ம உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபோல்டிங் எட்ஜை நான் கட் பண்ணிக்கிறேன். மேலே உள்ள கார்னரில் இந்த கண்ணுக்கு வெட்டின பகுதியில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே சுற்றி நம்ம தைச்சிருக்கலாம். அந்த 3 இன்ச்சு கேப் விட்டதில் தைக்காமல் மற்ற மீதி 3 சைடும் நம்ம தைச்சிடலாம். துணிலாம் நல்லா 4 துணியை எடுத்து விட்டு நம்ம தைக்கணும். நெல்லுன்னு இருக்கிற துணினால் சில இதில் தையல் விட்டுறலாம். அதனால் 4 துணியை எடுத்து விட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இது மாதிரி சுற்றி 3 சைடும் நான் அடித்து எடுத்துக்கிறேன். புர்கா சால்லே நம்ம தைச்சிடலாம். இப்போ யாரும் புர்கா சால் யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லோரும் காட்டன் சால் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சால் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுலேயே நம்ம தைச்சிடலாம். கண்ணுக்கு வளைவாக கட் பண்ணதுலேயே நான் தையல் போட்டுக்கிறேன். இதுலேயும் தையல் போட்டாச்சு. இப்போ அந்த கார்னரில் இருக்கிற தைக்காமல் விட்டுருக்குற அந்த சைடில் இருந்து நம்ம கை விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்து ஒரு அமுக்கு தையல் நம்ம போட்டு எடுத்துடலாம். கை விட்டு அந்த மடிப்பு எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். கார்னர் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டாச்சு. இப்போ மேலே ஒரு தையல் போட்டுடலாம். அந்த கார்னரில் உள்ள துணி மடங்கியிருந்தாலும் அதையும் எடுத்து விட்டு நம்ம பொறுமையாக தைச்சிக்கலாம். அந்த வளைவு பகுதி வளைவாகவே நம்ம தைச்சி எடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ அந்த கார்னரில் நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ 4 சைடும் நான் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட பெல்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த பெல்ட்டை 2ஆக மடித்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயும் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அந்த துணியிலையும் நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 2 சென்டரையும் ஒன்றா வச்சு நம்ம தைக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் ஒரே சமமாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். அதனால் நம்ம சென்ட்ரு பார்த்துட்டு நம்ம தைச்சிக்கலாம். தைக்கும்போது அந்த வளைவில் தைச்சிடக்கூடாது. அந்த 2 எட்ஜ்லேயும் தான் தைக்கணும். அந்த 2 ஓரத்தில் மட்டும் தைச்சிக்கணும். பட்டி பீஸ் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம அந்த கார்னர் 2 கார்னர்லேயும் உள் பக்கமாக வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா மடித்து மறுபக்கம் தைக்கணும். இப்போ நான் தைச்சிக்கிறேன். இப்போ அந்த கார்னரில் நான் இப்போ தைச்சிட்டேன். இப்போ இதை திருப்பி நம்ம மேல் பக்கமாக வச்சு தைக்கணும். அந்த மடிப்பு மேலேயே வச்சு அந்த ராய்ஜுலாம் தெரியாத மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இதில் ஒரு சைடு தச்சே இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு தைக்கிறேன். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அயன் பண்ணி வச்சுட்டு கூட தைச்சோம்னா அது இன்னமும் நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பின் இருந்துச்சுன்னா பின்னு மாட்டிக்கலாம். காட்டன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். அப்போ நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நெல்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே இது அயன் பண்ணி வச்சுட்டு தைச்சோம்னா ரொம்ப ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். அந்த கண்ணுக்கு இடையில் அந்த கேப்பை விட்டுறணும். அந்த வளைவில் வச்சு நம்ம தைச்சிடக்கூடாது. இப்போ இதை தைச்சி முடிச்சிட்டோன்னா நம்மளுடைய நோஸ் பீஸ் ரெடி ஆயிரும். இது ஒன் சைடு தைச்சிட்டு மேலே ஒரு சைடு ஒரு தையல் போட்டோம்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம தைச்சி எடுத்துடலாம். எந்த வேலையும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா அதனுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மேலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துடுறேன்.
என்னோடய சேனலில் வந்து இப்போ நான் புதுசாக வீடியோ வந்து தையல் வீடியோவும் போடலான்னு இருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், பிடிக்கலைன்னா நோன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய நோஸ் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.